ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க் வட்டார ஊரக வங்கியிலிருந்து 13,284 வேக்கன்சி ஓவரால் இந்தியாவாக அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 வேக்கன்சிக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பல்வேறு வகையான பதவியின் கீழே. இந்த வீடியோவில் எவ்வளோ வேக்கன்சி அவைலபிளாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்குது, தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் எங்கெல்லாம் இருக்குது, சிலபஸ் எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இப்படி ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ்லேருந்து ஓவரால் இந்தியாவாக நமக்கு ஆர்ஆர்பிக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதன்படி 13,284 வேக்கன்சி ஓவரால் இந்தியாவாக அவைலபிளாக இருக்குது. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 1, 2025 செப்டம்பர் 21, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பேமெண்ட், அதுக்கடுத்து கரெக்ஷன் பண்ணுறது, இதுக்கான டேட் எல்லாமே நீங்கள் செப்டம்பர் 21க்குள்ளவே நீங்கள் முடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட்ஸ் மந்தாக மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரீஜன் வைஸ் பார்த்திங்கன்னா என்ன பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுது. சேலத்தில் நமக்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. தமிழ் தான் பார்த்திங்கன்னா நமக்கான லாங்குவேஜாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவியின் கீழும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன்படி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா எஸ்சிக்கு 88 வேக்கன்சி, எஸ்டிக்கு 4 வேக்கன்சி, ஓபிசிக்கு 126 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 46 வேக்கன்சி, ஜென்ரல் 204 வேக்கன்சி, மொத்தமாக பார்த்திங்கன்னா 468 வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா எஸ்சிக்கு 30 வேக்கன்சி, எஸ்டிக்கு 15 வேக்கன்சி, ஜென்ரலுக்கு 54 வேக்கன்சி, ஓபிசிக்கு 54 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 20 வேக்கன்சி, ஜென்ரலுக்கு 81 வேக்கன்சி, மொத்தமாக பார்த்திங்கன்னா 600 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வேக்கன்சி எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஐடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வேக்கன்சி எஸ்ஐக்கு 1 வேக்கன்சி இருக்குது, ஓபிசிக்கு 3 வேக்கன்சி இருக்குது, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1 வேக்கன்சி இருக்குது, ஜென்ரலுக்கு 7 வேக்கன்சி, 12 வேக்கன்சி ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஐடியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2 சிஏலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேக்கன்சி 2 வேக்கன்சி ஜென்ரலுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2 லாவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ட்ரெஸரி மேனேஜர் இதுக்கு தமிழ்நாடு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 0 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் ஆஃபீஸர் 2ல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி ஓபிசி இருக்குது. அதுக்கடுத்து 4 வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஜென்ரல் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தமிழ்நாடு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி ஜென்ரலுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 3ஐ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வேக்கன்சி 0. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக நமக்கு எக்ஸாம் சென்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன்படி தமிழ்நாடு எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வெள்ளூர், விருதுநகர் இங்கே தான் உங்களுக்கான பிலிம்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து மெயின் பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, வெள்ளூர் இங்கே தான் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் இருக்க போகுது. அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரூப் பி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதாவது 1997 செப்டம்பர் 2லேருந்து 2007 செப்டம்பர் 1 வரைக்கும் பிறந்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும்.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1ல் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். 1995 செப்டம்பர் 2லேருந்து 2007 செப்டம்பர் 1 வரைக்கும் பிறந்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல் வந்து மேனேஜரை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 1993 செப்டம்பர் 2லேருந்து 2004 செப்டம்பர் 1 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 3ல் வந்து சீனியர் மேனேஜர் வந்து 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதாவது 1985 செப்டம்பர் 2, 2004 செப்டம்பர் 1 வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 10 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனையும் வந்து கால்குலேஷன் பண்ணி வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் எந்த ரீஜனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ரீஜனோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே போல் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருந்தால் போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து படிச்சிருக்கணும். அதுக்கான யாருக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான இதுவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. இது மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். நான் அஃபிஷியல் வெப்சைட்டும் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா வகையான போஸ்டிங்க்கும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் 175 வந்து நீங்கள் ஜிஎஸ்டியோட பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லோரும் 850 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ரீசனிங் நியூமெரிக்கல் அபிலிட்டி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ்லேயே வந்து தாய்மொழியிலே வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதிக்க முடியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அது மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு பார்த்திங்கன்னா ரீசனிங் குவான்டிட்டி அப்டிடியூட் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கான சிலபஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தியில் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதிக்க முடியும். அதுக்கடுத்து இது மாதிரி ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு முறை வந்து ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. மறக்காமல் அந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.